சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அண்ணாமலையாரை பற்றி. மனிதர்களான நாம திதி கொடுக்கிறது வழக்கம்தான். ஆனா சிவபெருமானே ஒருத்தருக்கு வருஷம் வருஷம் மாசி மகத்தன்னைக்கு திதி கொடுத்துட்டு வராரு. அதோட வரலாறு என்ன? எதுக்காக அவர் திதி கொடுக்காரு? இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ணாமலையார் ஒவ்வொரு வருஷமும் மாசி மகம் தினத்தன்னைக்கு பள்ளி கொண்டாப்பட்டு கிராமத்துக்கு போய் வல்லாள மகாராஜாவுக்கு மகனா இருந்து திதி, அதாவது தர்ப்பணம் கொடுத்துட்டு வராரு. உலகத்துக்கே படி அளப்பவர் தான் சிவபெருமான். அவரோட காலடி நிழல்ல இளைப்பாறதான் ஆன்மீகத்துல பக்குவப்பட்டவங்க. ஆணவம் அகந்தைய விட்டுட்டு அலைமோதிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அம்மையும் அப்பனுமா திகழுற ஈசன் மன்னர் ஒருத்தரை தன்னோட தந்தையா ஏத்துக்கிட்டாருன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த அதிசயம் திருவண்ணாமலையில தான் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. பரம்பொருள் ஈசனால தந்தையா ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஈடு இணையற்ற அந்த சிறப்பை பெற்ற பெருமைக்குரியவர் வீர வல்லாள மகாராஜா. யாக அக்னி வம்சத்துல உதிச்ச அவர் வட தமிழகம், கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களோட ஒரு பகுதியை உள்ளடக்கிய சாம்ராஜ்யத்தோட மன்னரா திகழ்ந்தாரு. வீர வல்லாள மகாராஜா ரொம்ப சிறந்த சிவபக்தன். தினமும் ஈசனுக்கு பூஜை செய்து வழிபடுறத வழக்கமாவே வச்சிட்டு இருந்தாரு. அண்ணாமலையார் மேல அவருக்கு அளவு கடந்த பக்தியும் இருந்தது. இதனால திருவண்ணாமலை ஆலயத்துல அவர் செஞ்ச திருப்பணிகள் ஏராளம். 5ஆம் பிரகாரத்துக்கும் 4ஆம் பிரகாரத்துக்கும் இடையில இருக்கிற கோபுரத்தை கட்டினது இவர்தான். 1328ஆம் ஆண்டு கட்ட தொடங்கப்பட்ட அந்த கோபுரம் 1331ஆம் ஆண்டு தான் முடிக்கப்பட்டது. அவரோட நினைவா அந்த கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் தான் அழைக்கப்படுது. அந்த கோபுரத்தை கட்டி முடிச்சப்போ அவருக்கு கர்வம் தலை தூக்க ஆரம்பிச்சது. எவ்வளவு அழகான பெரிய கோபுரத்தை நான் கட்டி இருக்கிறேன்னு தற்பெருமை வர ஆரம்பிச்சது. இதை பார்த்த ஈசன் அவருக்கு எப்படியாவது அறிவு வரணும்னு சொல்லி முடிவு செஞ்சாரு. அந்த கோபுர வாசல் வழியா திருவீதி உலாவுக்கு வர மறுத்துட்டாரு. திருவிழாவோட 10வது நாள் தான் வல்லாள மகாராஜாவுக்கு தான் செஞ்ச தவறு புரிஞ்சது. உடனேயே அண்ணாமலையார் முன்னாடி விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறமா அண்ணாமலையார் 10வது திருவிழா அன்னைக்கு மட்டும் அந்த கோபுர வாசல் வழியா வந்தாரு. இன்னைக்கும் அந்த நடைமுறை வழக்கத்துலதான் இருக்கு. அண்ணாமலையாரோட அருளால வல்லாள மகாராஜாவோட ஆட்சி ரொம்ப சிறப்பான ஆட்சியா நடந்துட்டு இருந்தது. இயற்கை வளங்களை நேர்த்தியா பயன்படுத்துனதுனால அவரோட ஆட்சியில மக்கள் சுபிட்சமா வாழ்ந்தாங்க. எல்லா செல்வங்களும் அவரோட காலடியில கொட்டி கிடந்தது. என்ன இருந்து என்ன பயன்? கொஞ்சம் மகிழவும் நாட்டை வழி நடத்தவும் அவருக்கு வாரிசு இல்ல. குழந்தை இல்லாத ஏக்கம் அவரை ரொம்ப தவிக்க வச்சது. குழந்தை பேருக்காகவே அவர் 2வதா சல்லம்மா தேவின்ற பெண்ணை மணந்தாரு. அவளாலையும் வல்லாள மகாராஜாவோட வாட்டத்தை போக்க முடியல. அண்ணாமலையார்கிட்ட கண்ணீர் விட்டு அடிக்கடி தன்னோட தவிப்பை வெளிப்படுத்துவாரு. இவரோட இந்த துயரத்தை போக்குறதுக்காக அண்ணாமலையார் அருமையான ஒரு திருவிளையாடல நடத்தினாரு. துறவி கோலத்துல அரசவைக்கு வந்து வல்லாள மகாராஜாவை சந்திச்சாரு. தன்னை நாடி வரக்கூடிய சிவனடியார்களை வரவேற்று நல்ல உபசாரம் செஞ்சு அனுப்புறது வல்லாள மகாராஜாவோட வழக்கம். சிவனடியார்கள் எது கேட்டாலும் மறுக்காம அதை அப்படியே செஞ்சு கொடுப்பாரு. துறவி கோலத்துல வந்திருந்த ஈசனை கண்டதும் அவரோட மனம் பரவசம் அடைஞ்சு வரவேற்று உபசாரமும் செஞ்சாரு. அதுக்கப்புறமா சுவாமி தங்களுக்கு அடியேன் என்ன உதவி செய்யட்டும்னு கேட்டாரு. இந்த கேள்வியை எதிர்பார்த்துதானே ஈசனும் வந்திருந்தாரு. துறவி கோலத்துல இருந்த அவர் என் கூட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாம்பத்திய உறவுக்கு ஒரு பெண் வேணும்னு கேட்டாரு. இதை கேட்டதும் வல்லாள மகாராஜாவுக்கும் அரசவையில இருந்தவங்களுக்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தான் வந்தது. ஆனாலும் கேட்டவர் சிவனடியார்லா, அதனால இந்த விருப்பத்தை எப்படியா பூர்த்தி செய்யணும்னு உத்தரவு போட்டாரு. படை வீரர்கள் திருவண்ணாமலையில தாசி பெண்கள் குடியிருக்கிற பகுதிக்கு போய் அழைச்சாங்க. ஆனா எந்த ஒரு தாசியும் கிடைக்கல. எல்லா தாசி பெண்களும் ஒவ்வொரு ஆடவர் கூட இருந்தாங்க. இதுவும் சிவபெருமானோட திட்டப்படிதான் நடந்தது. தாசி பெண் கிடைக்காததுனால படை வீரர்கள் வெறும் கையோட அரண்மனைக்கு வந்தாங்க. இதையடுத்து தாசி பெண்ணை அழைச்சு வர்றதுக்காக வல்லாள மகாராஜாவே புறப்பட்டு போனாரு. பொன் பொருள் உட்பட என்ன கேட்டாலும் அள்ளி அள்ளி தர தயாரா இருக்குன்னு சொல்லியும் ஒரு தாசி பெண் கூட கிடைக்கல. மன்னர் கவலையோட அரண்மனைக்கு திரும்பினாரு. அவரோட மனவாட்டத்தை கண்ட இளையராணி சல்லமாதேவி அந்த சிவனடியாரோட விருப்பத்தை தாம் பூர்த்தி செஞ்சு உதவுறதா சொன்னா. சிவனடியார் தங்கியிருந்த அறைக்குள்ள நுழைஞ்சா துறவிய வணங்கி, சுவாமி, என் கணவர் உமக்கு அளித்த வாக்குறுதி ஒருபோதும் தவறாது. அருணாச்சலமே நீயே துணைன்னு சொன்னபடி சிவனடியார தொட்டா. அடுத்த வினாடியே துறவி வேடத்துல இருந்த அண்ணாமலையார் ஒரு அழகான குழந்தையா மாறினாரு. இதை கண்டு சல்லம்மாதேவி பிரமிச்சு நின்னா. அந்த குழந்தைய வாரி எடுத்து உச்சி முகர்ந்தா. தகவல் தெரிஞ்சு வல்லாள மகாராஜா விரைந்து வந்தாரு. அந்த அண்ணாமலையாரோட திருவிளையாடல் தான்றத புரிஞ்சுக்கிட்டு கை குப்பி வணங்கினாரு. அடுத்த வினாடியே அந்த குழந்தை ஒளியா மாறி மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ ஒரு அசரீரி கேட்டது. குழந்தை பேரு வேண்டி மனத்துயரம் அடைந்துள்ள பக்தனே, நீ மனம் கலங்க வேண்டாம். இந்த பூலோகத்தில் ஆயுள் முடியும் போது யாமே உனக்கு மகனா பிறந்து உன் ஈம காரியங்களை செய்து முடிப்பேன். ஒவ்வொரு ஆண்டும் அந்த சடங்குகளை நானே செய்வேன் என்றார். இதனால வல்லாள மகாராஜா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல. இந்த அதிசயம் நிகழ்ந்த சில ஆண்டுகள்ல மதுரை சுல்தான் படைகளுக்கும் வீர வல்லாள மகாராஜாவுக்கும் இடையில போர் வந்தது. 1,00,000க்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்டிருந்த வல்லாள மகாராஜா படை முன்னாடி மதுரை சுல்தானால தாக்கு பிடிக்க முடியல. பள்ளி கொண்டாப்பட்டு பகுதியில முகாம் அமைச்சு தங்கி இருந்தப்போ வல்லாள மகாராஜாவை சுல்தான் நயவஞ்சகமா ஏமாற்றி கொன்னுட்டான். வல்லாள மகாராஜாவோட இறுதி சடங்குகளை
பள்ளிகொண்டாப்பட்டு கிட்டக்க ஓடுற கௌதம நதிக்கரையில அண்ணாமலையார் செஞ்சு முடிச்சாரு. அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையார் ஒவ்வொரு வருஷமும் மாசி மகம் தினத்தன்னைக்கு பள்ளிகொண்டாப்பட்டு கிராமத்துக்கு வந்து வல்லாள மகாராஜாவுக்கு மகனா இருந்து திதி அதாவது தர்ப்பணம் கொடுத்துட்டு வராரு. அன்றைய தினத்துல காலை அண்ணாமலையார் திருவண்ணாமலையில இருந்து புறப்பட்டு பள்ளிகொண்டாப்பட்டு கௌதம நதிக்கரைக்கு வருவாரு. அங்க திதி கொடுப்பாரு. அப்போ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பள்ளிகொண்டாப்பட்டுக்கு திரண்டு வந்து அவங்களோட மூதாதையருக்கும் தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஈசன் திதி கொடுக்கிறப்போ அவங்களும் அப்படி செஞ்சா அவங்களோட மூதாதையர்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சி அப்போ அண்ணாமலையாருக்கு சம்பந்தம் கட்டும் முறையும் நடைபெறுது. அதாவது அண்ணாமலையார தங்கள் ஊர் சம்பந்தியா ஏத்து பட்டாடையெல்லாம் சாத்துவாங்க. பள்ளிகொண்டாப்பட்டு கிட்டக்க இருக்கிற சம்பந்தனூரை சேர்ந்தவங்க தான் இத வருஷம் காலங்காலமா செஞ்சுட்டு வராங்க. இதனாலதான் அந்த ஊருக்கு சம்பந்தனூர்ன்ற பேரும் வந்தது. வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையார் திதி கொடுத்து முடிச்சதும் சம்மந்தி முறையில இருக்கிறவங்க எல்லாரும் வாங்கப்பான்னு அழைப்பாங்க. அதுக்கு சம்பந்தனூர்காரங்க மாப்பிள்ளைய அதாவது அண்ணாமலையார கொஞ்ச நேரம் காத்திருக்க சொல்லுங்கன்னு உரிமையோடு சொல்லுவாங்களாம். இப்படி பலவிதமான சடங்குகளோட அண்ணாமலையார் திதி கொடுக்கிற நிகழ்ச்சி நடைபெறும். அதுக்கப்புறமா வழி நெடுக மண்டல பூஜைகளை ஏத்துக்கிட்டு அண்ணாமலையார் ஆலயத்துக்கு திரும்புவாரு. அரசன் இறந்து போயிட்டான், அவனோட மகனைத்தானே அடுத்த மன்னனா முடிசூட்டுவாங்க. அந்த மரபுப்படி மறுநாள் அண்ணாமலையாருக்கு அரசரா முடிசூட்டுற விழாவும் அந்த கோவில்ல நடைபெறும். இது மூலமா அண்ணாமலையார் ஆண்டவனாவும் அரசனாவும் இருந்து தங்களை காக்குறதா திருவண்ணாமலை சுற்று வட்டார பகுதி மக்கள் நம்புறாங்க. உலகத்துல எந்த மன்னனுக்கும் இத்தனை வருஷமா இறைவனே திதி கொடுக்கிற சிறப்பு கிடைக்கலன்றது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில வல்லாள மகாராஜா ரொம்ப கொடுத்து வச்சவர் தான் சொல்லணும். அவரோட சேவையை போற்றும் வகையில திருவண்ணாமலை ஆலயத்துக்குள்ள அவரோட உருவச்சிலை இருக்கு. அதோட கோபுரத்திலையும் சிலை வடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எந்த சிவாலயத்திலையும் சிவபெருமான் யாருக்காகவும் இப்படி ஆலயத்தை விட்டு வெளியில வந்து திதி கொடுக்கறது கிடையாது. திருவண்ணாமலை ஆலயத்துல மட்டும்தான் வருஷந்தோறும் இந்த அதிசயம் நடக்கு. திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள ராஜகோபுரத்தை கடந்து போனதும் வரும் வல்லாள மகாராஜன் கோபுரத்தை பாக்குறப்பெல்லாம் இந்த அதிசயம் தான் ஆன்மீகவாதிகளுக்கு நினைவுக்கு வரும். வல்லாள மகாராஜன் கோபுரம் மாதிரி அந்த ஆலயத்தோட ஒவ்வொரு அமைப்புமே அதிசயம்தான். தமிழகத்தோட ரொம்ப பெரிய ஆலயங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த ஆலயத்துல 142 தனித்தனி சன்னதிகள் இருக்கு. இதுவும் திருவண்ணாமலை ஆலயத்தோட அதிசயங்கள்ல ஒண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க. பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும். மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.